ஒருவேளை உங்க வாழ்க்கையிலே என் பிரச்சனை சால்வ் ஆகாதா, நான் வீடு கட்டுறேன், அது தோல்வி ஆகுது. எந்த ஒரு மனுஷனும் உங்க துக்கத்தை மாற்ற முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உங்க துக்கத்தை அவர் மாற்ற முடியும். இவர் 38 ஆண்டுகளாக உதவி செய்ய யாருமே இல்லை. எல்லாரும் ஓடிறாங்க. எந்திக்க பலன் இல்லாமல் வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, அந்த பெதஸ்தா குளத்திலே 38 ஆண்டுகள் கர்த்தருடைய தேவச்சனமே அவர் வாழ்க்கையில எப்படி கஷ்டப்பட்டிருப்பார். அண்ணன், தம்பி, தாய், தகப்பன் எல்லாரும் நல்ல சூழ்நிலைக்கு தேடி வருவாங்க. வியாதிப்படும் போது எல்லாம் கைவிட்டுடுவாங்க. அதே போல இந்த மகனுடைய வாழ்க்கையில இந்த பெதஸ்தா குளத்துல போனாவது எனக்கு இந்த பலவீனம் மாறுமா என்று ஏங்கி தவிச்ச நாட்கள் உண்டு. அந்த குளத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு தூதன் வந்து கலக்குவார். முதல்ல யார் போய் நிக்கிறாங்களோ அந்த வியாதி சுகமாக்கும். நான் இன்னைக்கு போயிருவேன், நாளைக்கு போயிருவேன், காத்து காத்து அவர் வேதனையாய் ஒடுக்கப்பட்டார். அவரை சத்தம் போட்டு அழுது கத்துறது யாருக்கு தெரியல. இயேசு அந்த வேதனையை பார்க்கிறார். அவருடைய துக்கத்தை இயேசு மாத்தினார். அவர் குளத்துக்குள்ள இறங்கல. அவர் இயேசு அந்த வேதனையை பார்த்து எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ, உன் பாவத்தை மன்னிச்சிட சொன்ன உடனே 38 ஆண்டுகளாக அந்த பெரும்பாடு வியாதியே தேவன் சுகத்தை கொடுத்தார். விசுவாசிக்கிற எல்லாம் கூடும். அன்பான கர்த்தருடைய ஜனமே, உனக்கு உறவினர் இருந்தும் தாய் இருந்தும் தகப்பன் இருந்தும் வேதனையா ஒடுக்கப்படுகிறாயா? நல்ல நிலைமையில வரும் எல்லாம் தேடி வருவாங்க. இயேசுவை நோக்கி கத்து ஜெபிங்க. ஆண்டவரே, பெரும்பாடோட வேதனை மாத்தினேருப்பா, என்னை மாத்துன்னு கேளுங்க. அவர் இறங்கி வந்து உனக்கு ஆறுதலும் சமாதானம் உண்டு பண்ணி கொடுப்பார்.